Yesterday class we saw computer organization in first lesson. Today we are going to see a storage unit in computer organization. Now let me see the lesson. This is a computer memory. There are two types of memory. One is a primary memory, another one is a secondary memory. The primary memories are DRAM, SRAM, DRDRAM, and secondary memory are PROM, EPROM, EEPROM. The primary memory have two types. One is a ROM, another one is a RAM. ROM, PROM, EPROM, EEPROM. Secondary memories are hard disk, floppy disk, DVD and pen drive. Before we are going inside to this, you should have know the difference between ROM and PROM. Where we can see the ROM and RAM means ROM and RAM are placed in the motherboard. Secondary devices, hard disk, you may saw it, floppy disk before we used. Now they less use only floppy disk. DVD drive, DVD, we are using DVD, you know that one. Pen drive, you know very well about pen drive. But what is meant by ROM, what is meant by RAM? The ROM is located in the motherboard for read only. The expand for ROM is read only memory. The expand for ROM is read only memory. RAM, that means random access memory. The ROM is used to start up the Windows. While we switch on the computer, the starting bootable exe files are stored in the ROM. It will read only. We can read only one time. Read only, that means we can write only one time. We can read many times. We can't able to rewritable. If you write one time, we can read many times. That's all. That is a ROM. Read only. We can read. We can't able to write. That is a ROM, read only memory. While switch on the computer, we can boot. அதாவது சிஸ்டத்தை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ விண்டோஸ் 98 விண்டோஸ் எக்ஸ்பின்னு சொல்லி பூட் ஆகுது இல்லைங்களா, அதை நம்ம வந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். we can't able to write it. For examples, while switch on our mobile phone, the first bootable Android, Nokia, Samsung அந்த பூட் ஆகி வருது இல்லை சார் அந்த பிராண்டோட நேம், அதை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அதை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணவோ முடியாது. திஸ் இஸ் அ ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ரோம் சிப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். திஸ் இஸ் அ ரோம். இந்த ரோம் வந்து 3 டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் அ ரோம், ஈரோம், EEPROM. இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரேம் அப்படிங்கிறது ஒரு ரேம் ஸ்லாட்டுன்னு நமக்கு செப்பரேட்டாகவே நம்ம கம்ப்யூட்டர் மதர்போர்டில் கொடுத்துருப்பாங்க. ரேம் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ் டெம்பரவர்லி. இந்த ரேமோட மெமரி எவ்வளோ சைஸ் வந்து நமக்கு வந்து நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறோமோ த சிஸ்டம் ஃபாஸ்ட் அவ்வளோ நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், while purchasing our mobile phone, we are asking for some large capacity of RAM. நம்ம மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 0.005 அப்படிங்கிற ஒரு ரேம் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு 4 GB இல்லை ஒரு 2 GBக்கு இருக்கிற மெமரி கார்டு இருக்கிற ஒரு ரேமும் நம்ம கேட்டிங்கன்னா அந்த வாளியில் இருந்து அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வாளியில் இருக்கிறது வந்து நமக்கு லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியா ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குறீங்க, ஒரு 1 GBக்கு வாங்குறீங்க, உங்கள் கையில் ஒரு பெரிய பேஷன் கொடுத்த மாதிரி
அந்த பேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப என்ன ஆகும், கொஞ்சம் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், அவ்வளோதான். மொபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இதுவே ஒரு 4 ஜிபிக்கு போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒரு பக்கம் உங்களுக்கு ரேம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போய் ஹார்ட் டிஸ்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்கு சார் இந்த 2 ஒர்க்கு? நம்ம டேரெக்டாக என்ன ஒர்க் பண்ணாலும் கொண்டு போய் ஹார்ட் டிஸ்கில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இல்லை சார். இப்படி பண்ணதுனால தான் நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. வி கேன் ஸ்டோர் அவர் டேட்டாஸ் டேரக்ட்லி இன்டு த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நெசசரி, வாட் ஆர் திங்ஸ் நாட் நெசசரி அப்படின்னு சொல்லி இருக்குது. என்ன மெமரியெல்லாம் வேணும், என்ன மெமரியெல்லாம் வந்து வேண்டாங்காத மெமரின்னு இருக்குது. எல்லாமே கொண்டு போய் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல்ஸை விட அதில் தேவையில்லாத த டஸ்ட் வில் பி ஸ்டோர்டு இன் த ஹார்ட் டிஸ்க், டேட்டா டஸ்ட்டு. ஸோ ஃபார் இதனால் தான் என்ன பண்ணுறாங்க, ரேமுங்கிற ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜில் வச்சுட்டு ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தேவையான ஃபைல்ஸ் மட்டும் வில் மூவ் டு அ ஹார்ட் டிஸ்க். அதுவும் நாம் எது பர்டிகுலராக சேவ் கொடுக்குறோமோ தோஸ் ஃபைல்ஸ் ஒன்லி வில் மூவ்ஸ் டு அ ஹார்ட் டிஸ்க். இதான் ரோமுக்கும் ரேமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நவ் லெட் வி சி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம், PROM, EROM, EEP ரோம். ஃபர்ஸ்ட் PROM பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ரோம் அப்படின்னா சிஸ்டம் மெமரியில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி PROM ஆர் ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் ரோம் OTP can be written to or programmed. Typically this device uses high voltage to permanently destroy or create internal links within the chip. PROMனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, PROMல நம்ம ஒரு டைம் எழுதலாம், ஒன் டைம் ப்ரோக்ராமபிள். அதாவது ஃபஸ்ட்டு டைம் யார் இந்த சிப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, only one time they will write a program. After that we can't able to erase it. That is a PROM, programmable. The program will be stored inside to this ROM chip only once. First time who's manufacturing the chip, they can write the program. Next, PROM stands for programmable read only, can be programmed by PROM programmer. Once programmable, non-volatile. Volatile means temporary, non-volatile means permanent. Next, EPROM பாருங்க, stands for erasable programmable read only memory, reprogrammable using PROM programmer, erased by exposure to ultraviolet light. இந்த EPROMனா என்ன சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, EPROMோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோம், PROM, EPROM எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சைஸ் மட்டும் தான் வேரி ஆகும் சிப்பில். இதோட பர்பஸ் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இந்த PROM என்ன சொன்னாங்க, we can write only one time. எப்போ, ப்ரோக்ராம்டு பை ப்ரோக்ராமரால தான். ஆனால் இந்த EPROM என்ன பண்ணலாமா, we can reprogram using programmer. இதனால் அல்ட்ரா வயலட் ரைஸ், யூவி லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எக்ஸ்ரே லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்ரேவை நம்மளோட பாடியில் பாஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின்னெல்லாம் அந்த எக்ஸ்ரே என்ன பண்ணும், அதுக்குள்ளே வந்து போயிடும். அதனால அதோட ஷேடோ எப்படி இருக்குன்னா நம்மளோட போன்ஸ் மட்டும்தான் ஷேடோவாக தெரியும். இதுவே நம்ம ஒரு லைட் அடித்தோம்னா கை வச்சு நம்மளோட ஸ்கின்னோட அந்த ஷேப்பும் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். நெக்ஸ்ட்டு சைடு இல்லையா சார். அதே எக்ஸ்ரே இஸ் லைக் ஒன் டைப் ஆஃப் லைட் தான். எக்ஸ்ரேங்கிறது ஒரு லைட்டு, நம்மளோட டார்ச் லைட் மாதிரி. அந்த லைட்டை நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளோட ஸ்கின்னெல்லாம் அதில் தெரியாது, உள்ளே இருக்கிற போன்ஸ் மட்டும்தான் தெரியும் ஷேடோவில். அப்போ அதனால தான் என்ன ஆகும், போன்ஸ் ஏதாவது கிராக் இருந்துச்சுன்னா அதை ஜூம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணி நமக்கு எக்ஸ்ரே காப்பி போட்டு கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் அ யூவி அல்ட்ராவயலட் லைட். அல்ட்ராவயலட் லைட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் லைட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோம் சிப் இருக்கு இல்லையா, இந்த ரோம் சிப்பில் வந்து ரைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த அல்ட்ராவயலட் ரேஷியோ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். த கண்டென்ட் வில் பி எரேஸ்டு இன் EPROM. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, EPROM, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க, எரேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் EEPROM.
electrically erasable programmable read only memory. This also we can erase many time. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், erase பண்ணலாம். மேனுஃபேக்சர் வந்து அதை ரைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற கண்டென்ட்டை erase பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பை யூஸிங் த எலக்ட்ரிக் பவர். இதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம எலக்ட்ரிக் பவர் இருக்குல்ல சார், அந்த எலக்ட்ரிக் பவரை ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் இந்த ரோம் சிப் மேலே பாஸ் பண்ணுறப்போ the content will be erased automatically. This is a erasable programmable, electrically erasable programmable read-only memory. Dear student, இதில் உங்களுக்கு இந்த ரோம், பிரோம், இபிரோம், இபிரோம் இது புரிஞ்சுதான் பாருங்கள். இது நமக்கு கம்பல்சரியாக வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பிரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இபிரோம்னா எலக்ட்ரிக்கல் ப்ரோக்ராமபிள் erasable ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இபிரோம் மீன்ஸ் எலக்ட்ரிக்கலி erasable, அதிலே கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலி erasable ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் ரேம். ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்னது, ஒரு பஸ் மாதிரி இருக்கும் ரேம், அதான் வந்து ரேம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி மெமரின்னு எடுத்திங்கன்னா இதில் என்னென்ன சொல்லலாம், ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், டிவிடி அண்ட் பென்ட்ரைவ். ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா சார், நம்ம சிஸ்டத்தோட இன்டர்னலாக உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் அ ஹார்ட் டிஸ்க். டியர் ஸ்டூடெண்ட், இந்த இமேஜில் பாருங்கள் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரேம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு ரேம். இந்த இடத்துல ஒரு பின்னு மாதிரி இருக்குது இல்லையா, இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரேம் சிப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் திஸ் இஸ் எ ரோம். ரோம்னா இப்படி தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க எல்லோரும், ஹச்டிடி இங்கேயே இருக்கும் பாருங்கள், அதோட பேக் சைடு காமிச்சிருக்காங்க ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். திஸ் இஸ் அ சிடி ட்ரைவ், யூ நோ வெல் அபவுட் திஸ். ஃப்ளாப்பி ட்ரிப், ஒரு பேக் போஸ்ட் கவர் மாதிரி இருக்குல்ல, திஸ் இஸ் அ ஃப்ளாப்பி ட்ரைவ். இந்த ஃப்ளாப்பி ட்ரைவோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 1.44 MB தான் இருக்கும். தட் மீன்ஸ் we can store only one image. ஒரு இமேஜோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். we can't able to store more than one files. பட் நம்ம பென் ட்ரைவ்லையோ சிடி ட்ரைவ்லையோ என்ன பண்ணலாம், எவ்வளோ சாங்ஸ் வேணாலும் மூவி வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா சார். ஆனால் இந்த ஃப்ளாப்பி ட்ரைவில் பார்த்திங்கன்னா we can store only 1 or 2 files. திஸ் இஸ் அ ஃப்ளாப்பி. ரெண்டாவது இந்த ஃப்ளாப்பி வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஃப்ளாப்பி எங்கேயாவது தெரியாமல் விழுந்தால் கூடயே இந்த ஃப்ளாப்பி வில் டேமேஜ், இட் ஒன்ட் பி ஒர்க். இதான் வந்து ஃப்ளாப்பி. இது எல்லாமே ரேம் தான். ரேமில் 2 டைப்ஸ் இருக்குது, எஸ்டி ரேம் இருக்குது, டைனமிக் ரேம்னு இருக்குது, எஸ்டி ரேம் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம்னு இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இது வந்து பென் ட்ரைவ். திஸ் இஸ் அ ஸ்டோரேஜ் யூனிட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இதில் இந்த ரேமோட ஸ்பீடு எவ்வளோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்களே ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேமோட மெமரி கம்பல்சரி மினிமம் 2 GB இருந்தால் தான் உங்கள் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் இட் வில் பி ஓகேவாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புவர் கண்டிஷனில் தான் இருக்கும். திஸ் இஸ் அ ஸ்டோரேஜ் யூனிட் ஆஃப் த கம்ப்யூட்டர்.